ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்ச் குருமா. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல வித்தியாசமான இடத்துல இருக்கணும். என்னன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரே சிரிப்பாரு. அதாவது உங்க பர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு அப்படியே எதர்ச்சியா பார்க்க போறோம். இதுக்காக நாங்க பிளான்லாம் பண்ணல. அப்படியே ஹரி பர்ஸ்ல என்ன இருக்கு, சாவிய பர்ஸ்ல என்ன இருக்கு, என் பர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத அப்படியே காட்ட போறோம். இந்த வீடியோட ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, ஹரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பர்ஸ் எடுத்து கொடுத்தா அப்படி இந்தாங்க இந்த பர்ஸை வந்து அங்கிட்ட வைங்கன்ட்டு எடுத்து பார்த்தா ஒரே வெயிட்டா இருந்துச்சு. என்ன வச்சிருக்க இவ்வளவு கொள்ள அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுல பிறந்ததுதான் இந்த வீடியோ. ஆக்சுவலா நாங்க வேற ஒரு ஷூட்டுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அது நெக்ஸ்ட் வீடியோவா எடுப்போம். அது நெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோல பர்ஸ்ல என்ன இருக்கு அது மட்டும் தான் வரும். அப்ப அதுல என்ன பண்ண வருது. ஃபர்ஸ்ட் மங்களகரமா ஹரி பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். திஸ் இஸ் மை பர்ஸ். ஒரு பட்டன் இருக்கு. அச்சய பத்திரத்தை திறக்கிறோம். வேகமா அப்படியே பாருங்க. இவ்வளவு நிறைய காசு வச்சிருக்காங்க கைஸ். ஆக்சுவலா அவங்க அம்மா போட்டோ வச்சிருக்காப்ல. பாசக்கார பையன். அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. அது பழைய ஆளா இருக்கும். தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டு கோபுரத்தை வந்து பின்னாடி வச்சிருக்காப்ல. பின்னாடி வந்து பிரகதீஸ்வரர் சிவன் சிலை இருக்கு. பழைய 1 ரூபா வச்சிருக்காப்ல. இந்த மாதிரி நிறைய காயின் கலெக்ஷன்ஸ் தான் முன்னோரு பழைய கலெக்ஷன், அதாவது ராசியா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் வச்சிருப்பீங்க உள்ள. சோ இது இந்த நோட் வந்து ஆக்சுவலா ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். சத்யா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாம் ஒன்னா படிச்சோம். அவன் பேங்க்ல ஒர்க் பண்றான். ஒரு நாள் வந்துட்டு செலவு நோட்டு எடுத்துட்டு வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க ஞாபகார்த்தமா. அந்த காலத்துல இந்த நோட்டு செல்லும். அப்ப வாங்கி வச்சிருக்கான். இப்ப செல்லாம போயிருச்சு. அவ்வளவுதான். இதோட வேல்யூ வந்து அதிகம். அந்த காலத்துல இப்ப செல்லனாலும் இதோட வேல்யூ வந்து என்னதான் அப்ப அவங்க கொடுத்திருந்தாலும் இப்ப இதுக்கான வேல்யூ அதிகம். இது வந்து கலெக்டபிள் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அடுத்த செக்ஷனுக்குள்ள போறோம். எடுக்கிறோம். உள்ள சீட்டு கட்டுமா நிறைய காட்டு இருக்கு. இது வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவனோட பத்திரமா இருக்கு. பேன் கார்டு இதெல்லாம் ஒரிஜினலாடா? ஆமா, இதெல்லாம் ஒரிஜினல் வச்சிருக்கான். நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இன்னொரு சம்பவம் இருக்கு. அது நான் என் பர்ஸ் வரும்போது சொல்றேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் இது கார்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்டுலாம் இல்லை. இது எல்லாமே இன்கம் சாரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ், ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்காப்புல. இதுதான் எதுக்கு வச்சிருக்கானே தெரியல. இந்த மாதிரி நிறைய இருக்கும் குப்பைகள். எதுக்கு அது ஆக்சுவலா நான் வந்து திருப்பூர்ல ஒர்க் பண்ணப்ப கோயம்புத்தூர் விசிட் போயிருந்தேன். அது என்ன மாலு, பிராட்வே மால்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தப்ப மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல அவனுங்களே A கிரேட், B கிரேட், C கிரேட் வைஸ் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாரண்டியோட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் கார்ட்ஸ் வச்சிருக்காப்புல. என்னோட பேங்க்னா ஒன்னு வந்து IOB, இது வந்து ICICI. கிளி படம்லாம் போட்டு அது அப்படியே கேமரால காட்டு. இது வந்து PNB, பஞ்சாப் நேஷனல் பேங்க், IOB. இன்னும் 2-3 பேங்க் வச்சிருக்காப்புல. ஆனா வீட்டுல இருக்கட்டும் பத்திரமா வச்சிருக்காப்புல போல இருக்கு. அதெல்லாம் இருக்கு. மனசு வந்து சிலது வீட்லயும் வச்சிருக்காரு. இங்க வந்து ஒரு சில செக்ஷன் வச்சிருக்காப்புல. இதுல வந்து ஒரு கார்டு இருக்கு. இது வந்து பெட்ரோல் கேஸ் பண்ற SBI கார்டு. இது பிளாட்டினம். ICICIல உள்ள கிரெடிட் கார்டு. எவ்வளவு கார்டு வச்சிருக்கான் பாருங்க. இது ICICIல உள்ள கிரெடிட் கார்டு. இல்ல, இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சும்மா ஒரு இதுக்காக வச்சிருக்காப்புல. மக்களே, நான் வந்து பர்சுக்குள்ள இருந்து தனியா ஒரு செக்ஷன் இப்படி எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. இதான் முதல் தடவையா பாக்குறேன். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கேன். எமர்ஜென்சிக்கு நீங்களும் உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கிறது நல்லதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு தெரியல. அவர் தான் எக்ஸ்பிளைன். அவர் காலேஜ் வழியா கொடுத்த ஹால் டிக்கெட் இருக்கு கைஸ். ஹால் டிக்கெட் இருக்கு. இது நான் வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலா இதை லேமினேஷன் பண்ணி வீட்டுல வச்சுக்கலாம். பத்திரமா வேணும்னா பர்ஸ்லயே வச்சிருந்தோம்னா திருப்பி இதாகும். அதுல இதுக்குள்ள கொஞ்சம் போட்டோஸ் இருக்கு. போட்டோ வச்சிருக்கான். பத்திரமா வச்சுக்கலாம். உன் போட்டோ தான்டா கைஸ். இப்ப பாருங்க, பர்சுக்குள்ள இருந்து எடுக்கிறத ஒரு கட்டப்பையில ஃபில் பண்ணிடலாம். அந்த அளவு உள்ள இருந்து பொருள் வந்து ஏதோ பில் வாங்கிருக்கான். ஆனா அந்த பில்லுல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா பில்ல மட்டும் பத்திரமா வச்சிருக்கான். ஸ்டீல் மட்டும் தான் இருக்கு. இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்னைக்கு வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாருங்க, இது ஃபுல்லா அந்த பர்ஸ்ல தான் இருக்கு. எவன் கிரெடிட் கார்டு, எவன் SD கார்டுன்னு தெரியல. ஸ்ருதி ஏசி மஹால். இது வந்து நானும் போயிருந்தேன். ஒரு என்கொயரிக்காக போயிருந்தோம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த ஃபங்க்ஷன் அங்க வைக்கவே இல்லை நாங்க. ஆனா அந்த கார்டை பத்திரமா வச்சிருக்கோம்.
சரி, இதற்காச்சும் யூஸ் ஆகுமேன்னு வச்சிருக்கேன். வெங்கடேஸ்வரா டிரைவிங் ஸ்கூல் 2017, 18 அவன் வந்து கரூருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அந்த டயத்துல வந்து நான் ஃப்ரீ டயத்துல டிரைவிங் கத்துக்கிறேன், நீங்க உறையூர்ல ஏதாவது கடை இருந்தா சொல்லணும். அப்ப சேர்த்து விட்டது, அப்ப வாங்கி பர்ஸ்ல வச்சிருக்கான். ஆனா டிரைவிங் கிளாஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அந்த வெங்கடேஸ்வரா இன்னும் போகவே இல்லை. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஆனா கார்டு பத்திரமா இருக்கு. இது வந்து எங்க நண்பரோட கன்சல்டன்சி வின் டாக்ஸ்னு ஐடி பிரபு. அவர் வந்து குளித்தலையில வந்து ஷாப் வச்சிருக்காரு, அதாவது என்ன சொல்றது ஆஃபீஸ் வச்சிருக்காரு. உங்களுக்கு குளித்தலை, கரூர் சரௌண்டிங், திருச்சி சரௌண்டிங் வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வேணா கீழே நம்பர் போடுறோம். டாக்ஸ் கன்சல்டன்ட்டா இருக்காரு. மற்றபடி ஆடிட் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தாரு. ஒரு மச்சான் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றா நீ பேசுறத மாமான்னு இருப்பான். பல்லவி டென்டல் தலைவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்து இந்த பல்லு அரைப்பல்லு, ஸோ அதை கிளீன் பண்றதுக்காக அங்க போயிருக்காப்புல. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது வந்து நம்மளோட கம்பெனி கம்பெனி வரல. மாஸ் ரைட்ஸ். அதோட ஓனர் ப்ரொப்ரைட்டரி ஒரு நான் வந்து ஆட்டோ டிரைவர் அண்ட் ஆட்டோ ஓனர். எந்த எதுனாலும் வந்து இது பண்ணுங்க, அந்த இதையும் கீழே போடுறோம், பேரு ஃபோன் நம்பரோட. இது வந்து முன்னாடி வேலை பார்த்தது அவனோட கார்டு தான், அவனே வச்சிருக்கான். ஜேகே சிமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணது. இது வந்து வீனஸ் ஹோம் மேக் சொல்லிட்டு பேக்கரி. இப்போ கரண்ட்ல வந்து அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்காக இதை வச்சிருக்காப்புல. இமேஜ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கானே தெரியல. ஹைடெக் ஃபர்னிச்சர் கடையோடது. இது வந்து இவரோடது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து ஜுவல் செட்ஸ் எல்லாம் ரெண்டல்ல கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த ரெண்டல்ல கொடுக்கும்போது அதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படும்ல, அதுக்கு அடிச்சது இவரோட ஓன் ப்ராடக்ட் தான். கொஞ்ச நாள்ல அது ரெனோவேஷன் பண்ணுவோம். பண்ணோம்னா அதை நாங்கள் வீடியோவா எடுத்து சொல்றோம். எங்களோட சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. திருப்பி நாங்கள் வருவோம். ஆக்சுவலாக இப்போதைக்கு ஒரு பிரேக் விட்டுருக்கோம். ஃபர்தராக அதுக்குண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். இது வந்து இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ற கடையோட கார்டு. மைக்கிள்ஸ்ல இருக்காப்புல மேனேஜரா. அந்த மைக்கிள்ஸோட கார்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா தரத்துக்காக நிறைய வச்சிருக்காப்புல. மற்றபடி எல்லாம் முன்னாடி ஒர்க் பண்ணது தான். இவ்வளோ விசிட்டிங் கார்டு வச்சிருக்கான் ஒரு பர்ஸுக்குள்ள. அடுத்த செக்ஷன் அடுத்து ஒரு பில்லா தான் வருது. இந்த பில்லெல்லாம் அதுவே கேள்வி கேட்கும், ஏன்டா எடுபட்ட வேலை என்ன எதுக்குடா என்ன வச்சுட்டு சுத்துற, சுத்துறதுனால எரியுது. இல்ல கூட ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க guys. மோசமான என்ன அதான் என்னடான்னு அவன் கேட்கறான். அந்த அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் இன்னையோட இதோட கதை முடிஞ்சு. நல்ல வேலை இந்த வீடியோவோட முடிஞ்சு. ஆனா குப்பை இல்ல, இப்ப சேர்றது- நாங்க இந்த வீடியோ கூட எடுத்தோம்னா ஒரு 10 வருஷம் வச்சிருப்பாரு இவரு. இது வந்து ஏதோ காம்பன்சேட் பண்றதுக்காக எம்டி பில் வாங்கி வச்சிருக்கான், கிளைம் போடுறதுக்காக. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். ம். இது வந்து ரெகுலரா ஒரு கொங்கு தங்க மேல கஸ்டமர் ஒரு மாசத்துக்கு ஒரு பவுனு 1.5 பவுன் வாங்குவாப்புல. அமௌண்ட் இருக்க ஆள் தான், பெரிய கை தான். அதனால வந்து அது வந்து ஒரு 2 பவுண்டு கிட்ட வாங்கியிருக்காப்புல. இது வந்து ஒரு 8 பவுண்டு கிட்ட வாங்கியிருக்காப்புல. வாங்கி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்குவேன். ஏன் பண்ண ஊரா விட்டு போனோம்டா. மாசம் மாசம் வாங்கி. இது என்னன்னே தெரியல. இந்த ஸ்லிப்பையும் வச்சிருக்காங்க. எழுத்து அழிஞ்சு போச்சு. எழுத்து அழிஞ்சு போச்சு. இதுவும் எழுத்து அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. துரைந்தர் படத்துல வரும்ல, இதை ஒட்டி ஆமா, அதை ஊத்தி அதுல பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு இது வரும். எது வரும் அது வரும்னு இங்கே கையில கசக்கி தூக்கி குப்பையில போட்டுட்டு இருக்கோம். இல்ல இது வந்து அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரியல் எஸ்டேட் விசிட்டிங் கார்டு. ரியல் எஸ்டேட்டும் சைட்ல பண்றாப்ல. ஸோ அதுல இருந்து வர இன்கம்னால இந்த உமா ரியல் எஸ்டேட்னு வந்து சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. நிறுத்துற அவனை. இதெல்லாம் அவரே ஆச்சரியமா பாக்குறாரு. என்னது இது? இது வந்து டெபாசிட். இது வந்து அவ்வளவு முக்கியம் இல்ல. இது எல்லாமே பஸ் டிக்கெட். சில சமயம் அவரு என்னதான் காரு இது மாதிரி இருந்தாலும் பழச மறக்காம பஸ்ல ஏறி ஒரு தடவை போயிட்டு இல்ல அது இல்ல, இந்த பினாமிஸ்க்குலாம் நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அந்த மாதிரி இடத்துல பஸ்ல போயிருவாப்ல மாஸ்க் போட்டு. எனக்கே தெரியாது, இதெல்லாம் அமைக்க சொல்லிதான் தெரியும். இதுவும் பில்லு தான். பாருங்க, ஆனா கொஞ்சம் அழகான பில்லா இருக்கு. என்னங்க அது? ஆக்சுவலா இது வந்து மொய்க்கோ ரீசெண்டா மேரேஜ் ஆச்சுல நம்ம பையனுக்கு. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து வர முடியாதவங்க வீட்டுல வந்து கடையில வந்து இல்லாட்டி ஒரு காமனான பிளேஸ்ல வந்து பார்த்தவங்க வந்து கையிலேயே மொய் கொடுத்துருக்காங்க. என்ன மனுஷன். அவ்வளோ அதுல இது யாரோ ஸ்பெஷல் பர்சன் கொடுத்தது, பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. பத்திரமா இல்ல, ஞாபகம். இருக்கட்டும்னு வச்சிருக்கான். அது அப்படியே இருந்துருச்சு உள்ள. இதையே வேற கல்யாணத்துக்கு ரொம்ப எழுதி இப்படி பேரு தான் எழுதிருக்காங்க. ஜோக்கு. இது தவறான இனிமேட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், கேஷ் தான் இருக்கு. இது எல்லாருமே பர்ஸ்ல வைக்கிறது. ஆக்சுவலா இதை மட்டும் தான் நம்ம பர்ஸ்ல வச்சு பழகிருப்போம். அதை தவிர மற்ற எல்லாமே இருக்கு. ஸோ ஹரியோட பர்ஸ் வந்து ஓவர். இதுல வந்து உங்களுக்கு ஞாபகார்த்தமா ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கு அந்த பர்ஸ்ல இருந்து? இந்த பர்ஸ்னால இந்த இன்சிடென்ட் இந்த பர்சனல இன்சிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷமா இருக்கு? இது வந்து 3 வருஷமா இருக்கு.
3.5 வருஷமா இருக்கு. ஒர்த்து தான். மாத்தணும். ஆனா ஆக்சுவலா ஜிப்பெல்லாம் போயிடுச்சு. ஓகே. ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எதுக்குன்னா இந்த கார்ட்ஸ் இந்த மாதிரி இது நிறைய வைக்கிறதுக்காண்டி தான் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற ஓகே. மாதிரி பார்த்தேன். ஸோ இப்போ எகைன் நான் வாங்கணும். உங்களுக்கு எதுவும் பர்ஸ் நல்ல மாதிரி அதாவது இல்ல, தெரிஞ்ச நம்ம வேலூர் போவோம். வேலூர்ல வேலூர்ல லெதர்க்கான ஸ்பெஷலான ஆம்பூரா? ஆம்பூர்ல வந்து இருக்கு. நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம். ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல வேலூர் சீரிஸ் இல்ல திருவண்ணாமலை சீரிஸ் வரும்போது நாங்க அங்க போய் லெதர் ஷாப்பை விசிட் பண்றோம். அங்க நம்ம பார்ப்போம் சூப்பரான பர்ஸ். எஸ். ஸோ வந்து என்னோட அடுத்து பர்ஸ் கலெக்ஷன் பார்ப்போம். ஆக்சுவலா இது வந்து அவன் பர்ஸை எப்படி நான் எடுத்து கேள்வி கேட்டேன், அதே மாதிரி அவன் பர்ஸை வந்து சரி என் பர்ஸை வந்து அவன் கிட்ட அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னோட பர்ஸ் கலெக்ஷன்லாம் பழைய பர்ஸெல்லாம் நான் பத்திரமா வச்சிருப்பேன். இது பாருங்க, இது ஒண்ணு. என்னங்க கம்பெனில வாங்குறது பயங்கரமான ஆளா இருக்காங்க. இந்த மாதிரி உள்ள நிறைய பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி உள்ளேயும் வச்சிருக்கேன் பாக்ஸ்ல எல்லாம். ஸோ இவன் இதெல்லாம் பிறந்ததான் யூஸ் பண்ண எல்லா பர்ஸையும் உள்ள வச்சிருப்பான் போலயே. அதே மாதிரிதான். இப்ப என்ன பிரச்சனைனா ம். நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. இது என்ன இது? அதுலதான் எல்லா டீட்டெயிலும் வச்சிருந்தேன். ஆனா பழைய பர்ஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அது தொலைஞ்சு போச்சா திருட்டு போச்சா? ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. சிதம்பரத்துக்கு போயிருந்தேன். அங்க போயிருந்தப்ப கோவிந்தா ஆயிடுச்சு. ஸோ இப்ப கரண்ட்ல இருக்கிற வந்து பர்ஸை பத்தி பார்ப்போம். அது வந்து கிடைச்சிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. யார் எடுத்தாங்களோ என்னோட விசிட்டிங் கார்டு, என்னோட போட்டோஸ், லைசன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல இருந்து உங்க ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க வைக்கிற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸோ டூப்ளிகேட்டோ போட்டு பர்ஸை வச்சுக்கோங்க. இல்லாட்டி பிடிஎஃபாவோ இல்லை டாக்குமெண்டாவோ ஃபோன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்றாங்க. ஆர்டிஓஸ்ல இருந்து எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க. அதனால ரெக்வஸ்டா சொல்றோம், பர்ஸ்ல வந்து ஒரிஜினல் வைக்காதீங்க. என்னோடது மிஸ் ஆயிடுச்சு. ஒன் இயர் ஆக போகுது மிஸ் ஆகி. ஸோ என்னோட பர்ஸ்ல என்ன இருக்குன்றதை அப்படியே ஒன்னொன்னா கேட்போம். இல்ல ரெக்வஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து நம்ம இழந்தனாலதான் நம்ம அதோட இது தெரியுது. ஸோ அதனால வந்து ஒரிஜினல்ஸ் வந்து எதுவுமே பர்ஸ்ல வைக்காதீங்க. என் டீம் ஒரு 2-3 கார்ட்ஸ் வந்து ஒரிஜினல் தான். அதையும் நான் இப்ப சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ என்னன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நமக்கு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம், இல்ல மாதிரி வேற ஏதாவது பண்ணி ஏதாவது எடுத்துக்கலாம். ஆனா அதுலயுமே இப்போ ஒரு சில ஞாபகார்த்தமான திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். பழைய எங்க அப்பா கொடுத்த நோட்டு, ஒரு சில லெட்டர்ஸ், ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து மறக்க முடியாம இருக்கணும், பர்ஸ்ல ஞாபகார்த்தமா இருக்கணும்னு வச்சிருந்தேன். அது எல்லாமே அப்படியே போயிடுச்சு. அவன் என்கிட்ட காமிச்சிருக்கான், அந்த லவ் லெட்டர்லாம் கூட காமிச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் மூடிட்டு இருக்க மாட்டேடா. வருத்தப்படுவான்னு நினைக்கிறேன். ஒரு 20 லவ் இருக்கு. அதுல 20 லவ்வையும் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். என்னடா பார்த்து தலைக்கு 5 லெட்டர், மினிக்கு 20 5 100 லெட்டர். 25னா எப்படி 100? சரி டோனி எடுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இவரு பர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இது என்ன கலரா? பிரவுன் கலர், டேன் கலரு. இப்பதான் வாங்கியிருக்காப்ல. ஒரு இதுல வந்துட்டு ஆஹா சில்லற ஓடுது. அடுத்து அப்ப எடுத்துக்கலாம். 5 ரூபா போனி, போனி. பழைய 5 ரூபா. பழைய 5 ரூபாங்க. இதுல பாருங்க ஒரு கியூஆர் கோடு கூகுள் இருக்கு. பேன்னு சொல்லிட்டு கியூஆர் கோடு இருக்கு. இதை நீங்க ஸ்கேன் பண்ணி ஏதாச்சும் அமௌண்ட் போட்டு விடலாம். ஸோ நாங்க இது ஜூம் வச்சு காமிக்கிறோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஆட்டோ ஓட்டுறோம். இந்த So, விசிட்டிங் இவர் கார்டு வந்து ஆட்டோ வந்து ஓட்டிட்டு இருக்காப்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்கூல் சவாரி, அதர்வைஸ் வெளியே ஆன்லைன் சவாரி அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இன்கேஸ் இப்போ வந்து கியூஆர் கோடு, அதாவது மொபைல் வந்து சடனா ஒர்க் ஆகல, அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காண்டி இதை வந்து அடிஷ்னலா வச்சிருக்காரு ஒரு எமர்ஜென்சி இதுக்கு. நல்ல விஷயம். இது வந்து ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இந்த கியூஆர் கோடு இதுக்காக நீங்க அமௌண்ட் கட்ட தேவையில்லை. யாராவது டிரைவர்ஸ் இல்லை ரேபிடோ ஓட்டுறவங்க பசங்க யாருனாலும் பைக் ஓட்டினாலும் பரவாயில்ல. இதை கமர்ஷியலுக்காக டேக்ஸ் கட்டணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்களே பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் பிசினஸ்னு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ்லாம் கேட்கும். அதே மாதிரி உங்களோட அட்ரஸும் கேட்கும். அந்த அட்ரஸ்ல உங்களோட டீடைல் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீடு தேடி இதுவும் வந்துடும். 2 ஸ்டிக்கர் தந்துருவாங்க, ஒரு பேட் ஒன்று தந்துருவாங்க. சவுண்ட் பாக்ஸுக்கு மட்டும்தான் 600 700 சம்திங் கட்டணும். அதை நீங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த இது. ஸோ இது முற்றிலும் ஃப்ரீ. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கணும். பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஆதார் கார்ட்ஸ், பேங்க் டெபிட் கார்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 4-5 அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஆனா நான் 3 கார்டு தான் வச்சிருக்கேன். அது ரெகுலரா யூஸ் பண்ற ஃப்ரீக்வெண்ட் கார்டு மட்டும் வச்சிருக்கேன். அப்பப்ப பிரைமரி அக்கௌண்ட்டை மாத்துவேன். அப்போதைக்கு இந்த காலத்துக்கு உள்ள போட்டு அந்த கார்டு வச்சிருப்பேன். அப்படி வச்ச போய் தான் ஒரு 2 கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை நான் அப்ளை பண்ணி திருப்பி வாங்கிட்டேன். அந்த மீதி இருக்க கார்டுலாம் உள்ள பத்திரமா தான் இருக்கு. இது மட்டும் தான் நான் யூஸ் பண்றது. 2 ஐசிஐசி, 1 டெபிட், 1 கிரெடிட், 1 எஸ்பிஐ கார்டு. ஆமா, பர்ஸ்ல இருக்கிறது தான். காசு வச்சிருக்காரு. அந்த பழைய பர்ஸ்ல ஆனா நிறைய டீடைல் இருந்துச்சு. அதான் எவ்வளவு சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு. இது ரீசெண்டா வாங்கின பில்லு, அது லிஸ்ட்.
மளிகை ஜாமான். பாதாம் பருப்பு, பைத்தம் பருப்பு, அவ்வளவுதான் மக்களே. இவர் பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா டீடைல்ஸ் கலெக்ஷன் பண்ண முடியல. இல்ல ஏன்னா ஆக்சுவலா அவர் பர்ஸை மிஸ் பண்ணிட்டாருல்ல, சோ அதனால வந்துட்டு எதுவுமே வைக்கிறது இல்ல, வைக்க தோண அதுல மாட்டேங்குது. இருந்துட்டு எதையுமே இவர் வந்து வைக்கிறது இல்ல. ஏன்னா எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு இதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் மிஸ் ஆகிறதோட அதுக்கப்புறம் அலையிற அலைச்சல் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பெரிய இது. ஆர்டிஓ ஆபீஸ் போகணும், ஆமா, அப்புறம் வந்து இ-சேவை மையத்துக்கு போகணும், அப்புறம் பேங்க்குக்கு போகணும், ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும், ஒருத்தரையும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், என்னால் தான் தொலைந்ததுன்னு லெட்டர் எழுதி கொடுக்கணும். பெரிய டீட்டெயில் அது. அது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கீழே போடுறேன். நெக்ஸ்ட் வந்து சாவியோ பர்ஸ். திடீர்னு பாத்தீங்கன்னா சர்வர் இஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்க அம்புடுதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம அமுல் பேபி. நான் வந்து ஒரே நிமிஷம், நான் இந்த பர்ஸை பத்தி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து நான் எப்பயுமே பர்ஸ்ல வந்து எதையுமே வச்சிருக்க மாட்டேன். இப்போ லாஸ்டா வந்து ஒரு பர்ஸ் வந்து ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயுமே எதுவுமே இருக்காது, எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸும் வீட்டில் தான் இருக்கும், வெறும் பர்ஸ்ல அமௌண்ட் அது மாதிரி தான் இருக்கும். அந்த பர்ஸ் வந்து பிஞ்சிருச்சு. நான் அப்போ வேற பர்ஸ் வாங்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எதாச்சியமா வந்து இந்த பர்ஸ் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அது வந்து திடீர்னு நான் அந்த டிராயரை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வாங்கி அப்படியே புதுசாக வச்சிருந்தேன். எனக்கு டக்குன்னு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கிடைக்கும் போதே ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த பர்ஸை நேற்றுலேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நேற்று தான் இந்த பர்ஸை எடுத்தேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதில் வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, வெறும் கேஷும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது இல்லாமல் இந்த பர்ஸ் நீங்கள் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த முக்கியமான பொருள் எதையும் விற்க மாட்டேன் பர்ஸில். ஏன்னா தொலைஞ்சு போச்சுன்னா அது சிக்கலாகி போயிடும், வைக்க மாட்டேன். அதனால வந்து நீங்களுமே பர்ஸில் ரொம்ப தேவையானது மட்டும் வைங்க, எல்லாரையுமே வச்சுக்காதீங்க. இல்லைனா எல்லாத்துக்கும் ஒரு காப்பி எடுத்து வைங்க. இப்போ இதுவுமே வந்து டிரைவிங் லைசன்ஸோட காப்பி தான், ஒரிஜினல் கிடையாது. ஸோ எல்லாமே சேஃபாக யூஸ் பண்ணுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது, என்னோட பர்ஸ் வந்து என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தது. ஸோ பசங்கள்கிட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுக்க வாட்சு, பிரேஸ்லெட்டு, அன்றாட யூஸ் பண்ணுற கீ செயின் எல்லாமே யாராவது கிஃப்ட் பண்ணதா இருக்கும். நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து எதையுமே வாங்க மாட்டோம். ஆனால் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை ரிஸ்க் எடுத்து நம்ம பல வருஷம் வச்சுப்போம். அந்த பர்ஸ் வந்து 2 வருஷமா என்கிட்ட இருக்கு. 2 வருஷமா யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு 1 இயராக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கும் யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க, இவனுக்கும் அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வாட்ச் யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க, பிரேஸ்லெட்டு, இது ஷூஸு, ஷர்ட்டு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. வாங்கி கொடுத்ததை நாங்கள் பத்திரமா வச்சுருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு மனசு வந்து நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேல்யூ பண்ணணும்னா நீங்கள் அவங்க வச்சிருக்க பொருளை பார்த்தீங்கனாலே அதோட வேல்யூ புரியும். அது யார் வாங்கி கொடுத்தாங்கன்ற வேல்யூவும் அதில் இருக்கும். ஸோ எத்தனை வருஷமா இருக்குது அப்படின்னு. நான் பர்ஸ் கலெக்ஷன்லாம் நிறைய வச்சிருக்கேன்ல, ஒருத்தவங்க வாங்கி கொடுத்ததா தான் இருக்கும். நான் ரிஸ்க் எடுத்து வாங்கினது, நான் காசு போட்டு வாங்கினதுன்னு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஞாபகத்தமாக இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த பர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வேற ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க இதே மாதிரின்னு சொல்லுங்க. பிடிக்கலனாலும் பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி அடுத்து இவரோட ஸ்கூல் பேக் இருக்கு, அது நாளைக்கு காட்டுறோம். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு